ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிம்முக்கு போகாமல் ஒர்க் அவுட் பண்ணாமல் உடல் எடையை குறைச்சி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க முடியுமா? வாங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தற்போது பெரும்பாலானோர் உடல் எடை அதிகரிக்கக்கூடிய பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டுட்டு வராங்க. உடல் எடையை குறைக்கிறதுன்றது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னே சொல்லலாம். கலோரி குறைவான உணவுகளை எடுத்துக்கிறது, அப்புறம் பசியை கட்டுப்படுத்துறது, சரியான அளவு தண்ணீரை குடிக்காமல் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் போதுமான தூரம் நடக்கிறது, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் ஒருத்தர் உடற்பயிற்சி செய்யாம உடல் எடையை குறைக்க முடியாதுன்னு நம்புறது கிட்டத்தட்ட தவறுன்னு கூட சொல்லலாம். நீங்க உடற்பயிற்சி செய்யும் போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கலோரிகளை எரிச்சு கொழுப்பை குறைக்குது, இதனால உடல் எடை குறையுது. அதே நேரத்துல உடற்பயிற்சி செஞ்சா மட்டும்தான் உடல் எடை குறையும்னு சொல்லிட முடியாது. மாறா உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க சில மாற்றங்களை செஞ்சாலே உங்களோட உடல் எடையை சீக்கிரத்துல குறைக்க முடியும். முதலாவது, உணவை நீங்களே சமைச்சு சாப்பிடணும். உங்களோட உணவை நீங்களே சமைச்சு சாப்பிடுறது எல்லா விதத்திலுமே ரொம்ப நல்லது. இது உங்களோட செலவையும் கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம நீங்க சமைக்கும் போது உங்களோட உணவுல என்னென்ன மாதிரியான பொருட்களை சேர்க்கணும்ன்றதை நீங்களே முடிவு பண்ண முடியும். உங்களோட சொந்த உழைப்புல உருவான ஒரு நல்ல சுவையான சாப்பாடை நீங்க சாப்பிட முடியும். வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உணவை சாப்பிடுறதுன்றது ரொம்பவே ஆரோக்கியமானதாகவும் இருக்கு. அதனால நாம என்ன மசாலா, என்ன மாதிரியான பொருட்களை யூஸ் பண்றோன்றதுல நமக்கும் ஒரு தெளிவு இருக்கும். இது மூலமா நம்மளோட உடம்பும் நல்லா இருக்கும். ரெண்டாவது, சாப்பிடக்கூடிய உணவை ரொம்பவே மெதுவா சாப்பிடணும். சிலர் தங்களோட உணவை அவசர அவசரமா சாப்பிடுவாங்க. யாரோ புடுங்கிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா அது கட்டாயமா தவறான விஷயம். உங்களோட உணவை நல்லா மென்னு சாப்பிடுங்க. வேகமா சாப்பிடுறதுன்றது அதிகமான கலோரிகளை பெறத்துக்கான தொடர்புடையது. அதனால மெதுவா சாப்பிட்டா குறைஞ்ச அளவு உணவுகளை நீங்க சாப்பிட்டாலே உங்களை முழுசா இருக்க மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். குறைஞ்ச எண்ணிக்கையிலான கலோரிகளை பெறத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால அதிக அளவு சாப்பாடு சாப்பிடுறது நீங்க கட்டாயமா தவிர்ப்பீங்க. மூணாவதா, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். விஞ்ஞான ரீதியா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய, அதாவது நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஆரோக்கியமான உணவுகளை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தா உடல் எடை கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆரோக்கியமற்ற எண்ணெய் பண்டங்கள், அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ், அப்புறம் பீஸா, பர்கர், இது மாதிரியான உணவுகள், குளிர்பானங்கள், அப்புறம் வறுத்த கோழி, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் சம்பந்தமான உணவுகள், இது எல்லாத்தையுமே நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கான மாற்றங்களை நீங்க தான் கட்டாயமா எடுத்தாகணும். முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான உணவுகள், நல்ல ஹெல்த்தியான நேச்சுரல் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அடுத்ததா, விட்டமின் டி ஹைட்ரேட் ரொம்பவே அவசியமான ஒண்ணு. உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களோட மூளையில அதிகரிக்கக்கூடிய மன அழுத்தத்தோட நேரடியாக தொடர்புடையது. தூக்கமின்மை, அதுக்கப்புறம் மன அழுத்தம் கடுமையான ஹார்மோன் ஏற்றத்தாழ்வை உருவாக்கும். இது உங்களோட உடல் எடையை அதிகரிக்க தான் செய்யும். உங்களோட மன அழுத்தத்தால தூக்கத்தை இழக்காதீங்க. தினமும் யோகா பண்ணுங்க. அப்புறம் மன அழுத்தத்தால பாதிச்சுட்டு இருக்கதா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை ஈடுபடுங்க. அப்புறம் தினமும் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறத கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க. அதே போல உங்களோட உடலுக்கு போதுமான அளவு விட்டமின் டி சத்து கிடைக்குதான்றதை நீங்க உறுதி பண்ணிக்கோங்க. விட்டமின் டி நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுங்க. இது மட்டும் இல்லாம காலையில, அதாவது விடியற் காலை வெயில் ஒரு 7 to 10 மணிக்குள்ள நீங்க வெளியே ஏதாச்சும் வேலையா போறீங்கன்னா நல்லா வெயில் படுற மாதிரி போங்க வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அடுத்ததா, ஸ்நாக்ஸ் அதிகமா சாப்பிட்றத கட்டுப்படுத்திக்கோங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு நினைக்கிறவங்க சிற்றுண்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸ், நொறுக்கு தீனியை கட்டாயமா தவிர்க்கணும். உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் ஓடிடில பாக்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஏதாச்சும் தியேட்டருக்கு போய் பாக்குற மாதிரி இருந்தாலும் சரி, நல்ல உணவுகளை சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இதே நேரத்துல நிறைய பேர் ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு நிறைய தேவையில்லாத உணவுகள், ஆயில் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுறாங்க. இதனாலதான் உங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அதுக்கு பதிலா நீங்க எண்ணெயில தயார் செய்யப்படாத உணவுகள், பழங்கள், அப்புறம் குறைஞ்ச கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடலாம். இதெல்லாம் உங்களோட உடல் எடை அதிகரிக்கிறத தவிர்க்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கும். சோ இந்த வீடியோல நாம ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செஞ்சா மட்டும்தான் உடல் எடை குறைக்க முடியும் அப்படின்றதுக்கு மாறா, நாம வீட்டுல இருந்தபடி நாம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து, நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்மளோட உடல் எடை அதிகரிக்காம தடுக்க முடியும்ன்றத பார்த்திருப்போம். சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.